வணக்கம், வெல்கம் டு ஈச் ஒன் டீச் ஒன். நான் உங்கள் ராஜவசந்தன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு லார்ஜ் ஃபைலை எப்படி நம்ம S3 பக்கெட்டுக்கு அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 3. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறது. அது மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைலை ஒரு S3 பக்கெட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரேஜுக்கோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் செக்யூர்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபை பண்ணி அதனுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் எது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இந்த வீடியோவுடைய முழு நோக்கம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இது வரைக்கும் நம்ம ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம npm install axios. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் அப்லோட் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு axios.post. ஓகேவா, axios.post. இது வந்து ஒரு அசிங்க் மெத்தடுங்கிறதுனால நான் இதை வந்து ஒரு அசிங்காக மாற்றிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு அவைட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே URL http://localhost:3000/. ஸோ ஸ்லாஷில் இந்த போஸ்ட்மேனில் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு URL ஸ்டார்ட் மல்டிபார்ட் அப்லோட் URL கரெக்டாக. ஸோ ஸ்டார்ட் மல்டிபார்ட் அப்லோட் URL கொடுத்தாச்சு. போஸ்ட் மெத்தடில் நம்ம டேட்டா வேறு அனுப்பணும். என்னென்ன டேட்டா அனுப்பணும், போஸ்ட் மெத்தடில் ஃபைலோட நேம் மட்டும் அமைச்சாலே போதும். ஓகேவா, ஃபைலோட நேம் என்னது, ஃபைல் கீ இஸ் ஃபைல் டாட் நேம் அப்படின்னு கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அந்த ஃபைலோடைய நேம் வந்துடும். இப்போ நம்மளுக்கு அப்லோட் ஐடி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அப்லோட் ஐடி கிடச்சிச்சான்னு பார்க்கலாம். console.log upload id டாட் டேட்டா. ஓகேவா, இந்த டேட்டாக்குள்ளே என்ன வருது அப்படின்றத இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நெட்வொர்க் டேப்பில் நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் அதே ஃபைலை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னா அந்த API கால் போயிட்டு நம்மளுக்கு அப்லோட் ஐடி வரணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஐடி நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் கன்சோல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் ஐடி லைன் நம்பர் 18லேருந்து வந்திருக்கும். ஸோ டேட்டாக்குள்ளே நம்மளுக்கு ஃபைல் ஐடி கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபைல் ஐடியை நம்ம இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணலான்னா அந்த சைன்ட் URL வாங்கி திருப்பி சென்ட் பண்ணுறதுக்கு அதை இந்த ஃபைல் ஐடியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ கெட் ப்ரீசைன்ட் URL. ஓகேவா, இந்த இடத்துல அவைட் ஓகே axios.post. போஸ்ட்டில் அதே http இதில் வந்து அப்லோட் ஐடி டாட் டேட்டா டாட் அப்லோட் ஐடி. ஸோ இதில் வந்து அப்லோட் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு இஸ் அண்ட் ஒரே நிமிஷம் நான் இதை பார்த்துக்கிறேன். ஸோ ஃபைல் ஐடி. ஓகேவா, இது வந்து ஃபைல் ஐடின்னு சொல்லணும். ஓகே, ஃபைல் ஐடி இதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், ஃபைல் கீ. ஓகே, ஃபைல் கீ கொடுக்கணும். ஃபைல் கீ தான் நம்ம கையில் ஆல்ரெடி இருக்குது. அது என்னது, இந்த ஃபைல் டாட் நேம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பார்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வேரியபிள் லெட் பார்ட் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு வச்சுக்கலாம். 1ன்னு வச்சுட்டு இந்த லூப் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நம்ம வந்து பார்ட் நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிவிட்டு இப்போது இந்த பார்ட் நம்பர் இங்கே கொடுத்துட்டு we can close this so that நம்மளுக்கு இந்த இது கிடச்சிரும். ஸோ axios.post இந்த URLக்கு ஃபைல் ஐடி, அதாவது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த ஃபைல் ஐடி, அந்த ஃபைலோட கீ அண்ட் பார்ட் நம்பர், இந்த மூணுத்தையும் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஒரு சைன்ட் URL கிடைக்க போகுது. ஓகேவா, இந்த சைன்ட் URL நம்ம என்ன பண்ணலாம், ஓகே அப்லோட் சங்க் அப்படிங்கிற இந்த மெத்தடில் இந்த இடத்துல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் அப்லோட் ஐடின்னு தப்பாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஃபைல் ஐடி. ஸோ இந்த ஃபைல் ஐடி அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நான் அதே ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே மொதல் வாட்டி ஒரு அப்லோட் ஐடி, அந்த அப்லோட் ஐடியை ரிசீவ் பண்ணிவிட்டு 7 வாட்டி இந்த சைன்ட் URL ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சங்கை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். எந்த அப்லோடை வச்சுக்கிட்டு எந்த URL வச்சுக்கிட்டு இந்த சைன்ட் URL வச்சுக்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு axios.post
புட் மெத்தடில் நம்மளுக்கு இப்போது என்ன வரும்னா signed URL டாட் டேட்டா டாட் என்னன்னு வரும் signed URLனு வரும் ஓகேவா URL அண்ட் அந்த புட்டில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சங்கை நம்ம அப்படியே நம்ம இங்கே அனுப்பணும் ஓகேவா இந்த சங்கை நம்ம அப்படியே அனுப்பிச்சிட்டு இந்த இடத்துல அவைட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த சங்க் வந்து அப்லோட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஒவ்வொரு சங்க்கும் ப்ராப்பராக அப்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஸோ நான் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்லோட் ஐடி வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி signed URL வாங்கணும் அதுக்கப்புறம் அது அப்லோட் ஆகணும் அடுத்த வாட்டி signed URL வாங்கணும் அப்புறம் அப்லோட் ஆகணும் இந்த மாதிரி 7 வாட்டி நடக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம் ஸோ எஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக அப்லோட் ஆகுது ஸோ ஒரு வாட்டி signed URL வாங்குது அதுக்கப்புறம் அது அப்லோட் ஆகுது திருப்பி அடுத்த signed URL வாங்குது அப்புறம் அப்லோட் ஆகுது திருப்பி signed URL அப்லோட் signed URL அப்லோட் signed URL அப்லோட் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு சங்காக மேலே போயிட்டே இருக்குது ஓகேவா ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணோம் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணோம் அது இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ கான்ஸ்டன்ட் அப்லோட் டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு ஒன்று வருதுல்ல இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு அரே போட்டுக்கலாம் இந்த பார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த அரேக்குள்ள ஓகே பார்ட்ஸ் டாட் புஷ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு இ டேகும் பார்ட் நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் புஷ் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த இ டேக் தான் என்னென்னா இப்போ இந்த சங்க் வந்து போய் அப்லோட் ஆச்சுல்ல அப்லோட் ஆனவுடனே S3 பக்கெட் ஒரு சின்னதாக ஒரு ஐடி கொடுக்கும் இந்த மாதிரி இதான் இதனுடைய இந்த சங்கோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டரில் கொடுக்கும் அதை நம்ம எடுத்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது ஒரே ஆர்டரில் போகும் நம்மளால சொல்ல முடியாது சில நேரங்களில் ஒன்று வந்து வேகமாக போயிடும் இன்னொன்று சீக்கிரம் கொஞ்சம் ஸ்லோவாக கூட ஆகலாம் ஸோ அதனால் இந்த டேக்னுடைய ஒவ்வொரு இப்போ 1000 சங்க் இருக்குன்னா அந்த 1000 சங்குக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி ஐடி ஜென்ரேட் ஆகும் அந்த ஐடியை நம்ம ஒரு அரேக்குள்ளே புஷ் பண்ணிக்கணும் இந்த அரே இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போது இந்த பார்ட்ஸ் வந்து நம்ம ஃபைனலாக அப்லோட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதை வந்து console.log இந்த பார்ட்ஸை நான் வந்து கன்சோல் பண்ணி பார்க்குறேன் ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஃபைலை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே ஓகே இது எல்லாம் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலாக எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்குது அண்ட் பார்ட் நம்பர் இருக்குது ஓகேவா அது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்குது அண்ட் அதனுடைய பார்ட் நம்பர் இருக்குது ஓகேவா ஸோ இந்த பார்ட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தேவை இந்த பார்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும் அந்த இஷ்யூ என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் ஸோ இதை எடுத்துப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்டுக்கு உள்ள ஒரு டபுள் கோட் இருக்குது ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் மட்டும் தான் வேணுமே தவிர இந்த கோட் நம்பருக்கு தேவை கிடையாது ஓகேவா அது வரும்போது அது அந்த மாதிரி வருது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல ஸ்ட்ரிங்கில் ரீப்ளேஸ் ஓகே ரீப்ளேஸ் சிங்கிள் கோட்டுக்குள்ளே டபுள் கோட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே சிங்கிள் கோட்டுக்குள்ளே டபுள் கோட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டபுள் கோட்டாகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம் இப்போது இதனுடைய அந்த இது வந்து மாறி இருக்கணும் மாறிச்சான்னு பார்க்கலாம் ஸோ நெட்வொர்க் டேப்பில் சூஸ் பண்ணி அதே ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே அப்லோட் ஆகுது ஓகே அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக அந்த இது காட்டணும் ஓகே காட்டுது அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு இது வருது அதுக்கப்புறம் இது மாறுதா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகே ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா அது வந்து ப்ராப்பராக ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ இப்போ அதே ஃபைலை திருப்பி நான் செக் பண்ணுறேன் ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிங்கிள் கோட்டில் தான் இருக்குது ஓகேவா ஓகே இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆக்சியோஸ் டாட் போஸ்ட்டில் HTTP கம்ப்ளீட் மல்டிபார்ட் யூஆர்எல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் கமா நம்மளுக்கு என்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்ஸ் ஓகேவா நான் இந்த இடத்துல பார்க்கலாம் ஸோ கம்ப்ளீட் மல்டிபார்ட்டில் பேலோட் டாட் பார்ட்ஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம அனுப்பணும் ஓகேவா ஸோ பார்ட்ஸ் இந்த பார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தா மட்டும்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைல் கீ வேணும் ஃபைல் ஐடி வேணும் கரெக்டாக ஸோ ஃபைல் கீ என்னது ஃபைல் கீ வந்து ஃபைல் டாட் நேமு அதுக்கப்புறம்
ஃபைல் ஐடி வந்து அப்லோடட் டாட் ஃபைல் ஐடி. ஓகே, இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போது இந்த இடத்துல இதை அவாய்ட் போட்டுட்டு இது ஃபுல்லாக அப்லோட் ஆகி இது கம்ப்ளீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இந்த ஃபைலை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே அகெயின் ஒவ்வொரு பார்ட்டாக அப்லோட் ஆகும். ஓகே, ஃபைனலாக அப்லோட் ஆகிட்டு அந்த ஃபைனல் கம்ப்ளீட் ஏபிஐயும் சக்ஸஸ் ஆகணும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல, பட் ஆனால் இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட S3 பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வந்து ப்ராப்பராக இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. அண்ட் அதோடைய ஃபைல் சைஸும் அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபைல் வந்து ப்ராப்பராக இப்போ அப்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது எந்த ஃபைல் அப்லோட் பண்ணாலும், இப்போ நான் வேறு ஏதாவது ஃபைல் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏதாவது சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபைல் அனுப்புகிறேன். இது வந்து 53 MB இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைல் அனுப்புகிறேன். இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சங்காக நம்மளுக்கு அப்லோட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கமாண்ட் ஒன்று வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம S3 பக்கெட்டில் போய் நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த அப்லோட் வந்து ஆகிட்டு இருக்கும். அது பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐஎம்ஜி இந்த ஃபைல் வந்து ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 51 MB கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய ஃபைல். அப்படி இது வந்து இந்த ஃபைல் மட்டும் இல்லை, நீங்கள் 1 GB ஃபைல், 2 GB ஃபைல், 10 GB ஃபைல், எவ்வளோ ஃபைல் அனுப்புனாலும் சரி, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி நம்மளுக்கு என்ன ஆகிடும், அதனுடைய ரிசல்ட் வந்து ஃபைனலாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபைல் அப்லோடுக்கான கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை எப்படி வேணாலும் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஃபைல் அப்லோட் ஆகும்போது எனக்கு இங்கே பர்சன்டேஜ் மாதிரி ஒன்று தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1%, 2%, 3% தெரியணும்னா நம்ம கையில் வந்து எத்தனை சங்க்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் கவுண்ட் 7 சங்க் அப்படிங்கிற அந்த சங்க் சைஸ் இருக்குது. கரெக்டாக? அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு 7 சங்க். ஓகே, இப்போ கரண்ட்டாக எந்த சங்க் அப்லோட் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அப்போ அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ அதை நான் சின்னதாக பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டேட் வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட், இது ரியாக்ட்டுங்கிறதுனால ஸோ பர்சன்டேஜ் செட் பர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டு யூ ஸ்டேட்டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த யூ ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஸ்டேட் 0. ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த சங்க் வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஓகேவா, சைன் URL வாங்கி இது அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணி விடுறோம். ஓகேவா? செட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சுவலாக பார்ட் நம்பர் டிவைட் பை சங்க்ஸ் இன்டூ 100 அப்படின்னு போட்டனாலே நம்மளுக்கு வந்து இது வந்துடும். அண்ட் இந்த பர்சன்டேஜை எடுத்துக்கிட்டு போய் நான் கீழே இந்த இடத்துல ஒரு H3 டேக்கில் நான் வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற இதில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் இதனுடைய அவுட்புட்டை பார்த்தேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு லார்ஜ் ஃபைலை நான் வந்து இப்போது இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 9%, 18%, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90, 100 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து இதுவாக இருக்குது, லைக் பெரிய நம்பராக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை math.round, ஓகேவா, math.round அப்படின்னு போட்டு நம்ம பர்சன்டேஜ்னு போட்டோம்னா நம்மளுக்கு இது ஒரு ரவுண்டு நம்பராக காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு அதே ஃபைலை திருப்பி அனுப்புகிறேன். ஸோ இப்போது அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஓகே 9%, 18, 27, 36, 45, 55, 64, 73, 82 and 91, 100. ஓகேவா? ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து சும்மா ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் மட்டும் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பர்சன்டேஜ் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபைல் எப்படி அப்லோட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வேணாலும் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் மட்டும் நம்மளுக்கு போதும். இது வந்து செக்யூர்டான ஒரு வேலை நம்ம ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறது. ஓகேவா? இதை அப்லோட் பண்ணும்போது நம்ம இந்த பக்கெட் லெவலில் சில செட்டிங்ஸ் மட்டும் பார்க்கணும். ஓகே, இந்த பர்மிஷன்ஸ் அப்படிங்கிற டேபில் வந்து கீழே கிராஸ் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஹெட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ டேக் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த இ டேக் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிள் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். இதை கொடுக்கலன்னா இந்த இ டேக்ன்ற இந்த வேரியபிள் கிடைக்காது. ஓகேவா? இது மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கிராஸ் ஆரிஜினில் எக்ஸ்போஸ் ஹெட்டர்ஸில் இ டேக்ன்ற ஹெட்டரை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் கிடைக்கும். அது மட்டும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா?
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக வரும். நன்றி, வணக்கம்.